Welcome to TNPSC preparation. So then I said பார்த்தீங்கன்னா 12th standard historyயோட நியூ புக்கில் ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் இந்தியா அப்படின்ற சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து லாஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து இருக்கும். ஸோ இந்த சாப்டர் நம்ம வந்து ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா கம்பைன் குரூப் 2 அண்ட் குரூப் 2 மாடல் கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து இந்த சாப்டர்லேருந்து வந்திருக்கு. என்ன கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா டு கிரியேட் அ கிளாஸ் ஆஃப் பீப்புள் Indian in blood and color but English in taste, opinion, morals and intellect. இது வந்து யாரோட இன்டென்ஷனாக இருந்துச்சு அப்படின்ற கொஸ்டின். ஸோ இதோட சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12th standard நியூ புக் ஹிஸ்ட்ரியில் யூனிட் 1 ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் இந்தியா அப்படின்ற சாப்டரில் வந்திருக்கு. இந்த சாப்டர் படித்தோம் அப்படின்னா எந்த சிலபஸ் லிங்க் ஆகும் அப்படின்னா யூனிட் 7 இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் வந்து இந்தியன் வந்து நம்மளுக்கு வந்து லிங்க் ஆகும். மெயின் சிலபஸும் அதே தான். பேப்பர் 1 ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் 1 மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் கல்ச்சரில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து நம்மளுக்கு வந்து லிங்க் ஆகும். ஸோ இது வந்து லாஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ அப்படின்றனால 64th ஸ்லைடுக்கு வந்து போகிறோம். கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏர்லி நேஷனலிஸ்ட். ஸோ 1885 to 1915 வரைக்கும் ஏர்லி நேஷனலிஸ்ட் வந்து என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யார் அந்த ஏர்லி நேஷனலிஸ்ட் அப்படின்னா அவங்க வந்து நம்ம சமூகத்தில் இருந்த எலைட் செக்ஷன் ஆஃப் பீப்புள் தான் வந்து இருந்தாங்க. ஸோ எலைட் செக்ஷன்லாம் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா லாயர்ஸு, காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி டீச்சர்ஸு, டாக்டர்ஸு, ஜேர்னலிஸ்ட். ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து கண்ட்ரியில் நம்ம இந்தியாவில் இருக்க டிஃப்ரெண்ட் ரிலீஜன்ஸ்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ இந்த லீடர்ஸ் வந்து என்ன மெத்தட் அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் மெத்தட் அடாப்ட் பண்ணாங்க. தட் மீன்ஸ் பெட்டிஷன், ப்ரேயர் அண்ட் மெமராண்டம் மூலமாக அவங்களோட டிமாண்டை வந்து மீட் பண்ணுறது. ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் பண்ணனால இவங்க வந்து மாடரேட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்போ தான் வந்து கொலனியலிசம் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்தியாவில் எவால்வ் ஆயிருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அந்த ஆன்டி கொலனியலிசமோட ஐடியாலஜி வந்து ரெடிமேடாக வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ அந்த டெவலப் பண்ண இண்டிஜினியஸாக இந்தியாவில் மட்டும் டெவலப் ஆன அந்த ஆன்டி கொலனியல் வந்து ஃபியூச்சராக வந்து மாஸ் லீடர்ஸ் அண்ட் காந்தி அவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ஏர்லி நேஷனலிஸ்ட் தான் வந்து நேஷன் அப்படின்ற ஐடியாவை வந்து ஃபார்முலேட் பண்ணாங்க. லேட்டர் 1890s ஒரு டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஹோப் வந்து அரைவ் ஆச்சு. அதாவது லால் பால் பால், லாலா லஜ்பத் ராய், பாலகங்காதர திலக், பிபின் சந்திரபால். ஸோ இவங்க வந்து ஒரு ரேடிக்கல் அப்ரோச்சஸை வந்து வச்சுருந்தாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் அந்த மாடரேட்ஸ் யூஸ் பண்ண பெட்டிஷன், ப்ரேயர் அண்ட் மெமராண்டம் மெத்தட்ஸ் இல்லாமல் இவங்கள வந்து மாடரேட்ஸ்லேருந்து டிஃப்ரென்ஷியேட்டாக இருந்தனால இவங்களை வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லும். திலக் வந்து 1895 அவரோட அப்ஜெக்டிவ் வந்து கிளியராக வச்சார். என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷால் ஹேவ் இட். ஸோ திலக்கும் அவரோட ஃபாலோவர்ஸும் வந்து ஸ்வராஜை வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்க. இன்ஸ்டெட் மாடரேட்ஸ் வந்து எக்கனாமிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து ஸ்வராஜை வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஸோ மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்டோட ஐடியாலஜி டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அதை ரெண்டு போல் அப்படின்னு ரெண்டு துருவங்கள்லாம் வந்து வைக்க முடியாது. அண்ட் இவங்க ரெண்டு பேருமே வந்து நேஷனல் மூமெண்ட்டில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஸ்வதேசி மூமெண்ட் பேருமே வந்து ஸ்வதேசி மூமெண்ட் வந்து உருவானதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்வதேசி மூமெண்ட் வந்து 1905 வந்து பண்ணோம். ஸோ அந்த மூமெண்ட்டில் வந்து டைரெக்டாக நம்ம வந்து பிரிட்டிஷ் ரூல் அப்போஸ் பண்ணோம். அண்ட் ஸ்வதேசி என்டர்பிரைஸோட ஐடியாஸ் வந்து என்கரேஜ் பண்ணும், நேஷ்னல் எஜுகேஷன் என்கரேஜ் பண்ணும், செல்ஃப் ஹெல்ப் அண்ட் யூஸ் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸை வந்து என்கரேஜ் பண்ணும். அண்ட் ரேடிக்கல்ஸ் வந்து சில மெத்தட் சொன்னாங்க. மக்களை வந்து திரட்டுறது, மாஸ் மொபலைசேஷன், அண்ட் பிரிட்டிஷ்லேருந்து வந்த கூட்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனை வந்து புறக்கணிக்கிறது, பைகாட்ஸ். இந்த மெத்தட்ஸ் எல்லாமே வந்து மாடரேட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. போத் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் மாடரேட்ஸ் வந்து ஒரு வியூ பாயிண்டில் வந்து சேமாக இருந்தாங்க. என்னென்னா அவங்க வந்து எஜுகேட்டரோட ரோலை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரோலை ஃபுல்ஃபில் பண்ணும் போது நிறைய வழிகள் மூலமாக நேஷ்னல் கான்ஷியஸ்னஸை வந்து கொண்டு வந்தாங்க மக்களுக்கு, இன்க்ளூடிங் ப்ரெஸ் மூலமாகவும் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து 1885 ஃபார்ம் ஆகும் போது அதில் இருந்தவங்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து ஜேர்னலிசமாக இருந்தாங்க, ஜேர்னலிஸ்டாக இருந்தாங்க. 1/3 சொல்கிறாங்க, 1/3 வந்து ஜேர்னலிஸ்டாக இருந்தாங்க. ஸோ ஃபேமஸாக சொல்கிறாங்க அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி வந்து வாய்ஸ் ஆஃப் இந்தியாவும் ராஸ்ட் கோஃப்டார் அப்படின்ற நியூஸ் பேப்பரை வந்து எடிட்டராக இருந்தார். ஸோ விஆர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், வைஸ் ரெப்ரஸன்டேட்டிவ். ஸோ வாய்ஸ் ஆஃப் இந்தியா ராஸ்ட் கோஃப்டார். பாலகங்காதர் திலக்கை வந்து கிங் மேக்கர்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கேசரி அண்ட் மகாரத். நெக்ஸ்ட் சுரேந்திர பானர்ஜி வந்து பானர்ஜியில் வந்து பி இருக்கனால பெங்காலி. ஸோ இந்த நியூஸ் பேப்பர்ஸ்லாம் அவங்க எடிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த நியூஸ் பேப்பர்ஸ் மூலமாக
காமன் பீப்புளுக்கு வந்து கொலனியல் அப்ரெஷனையும் நேஷனலிஸ்ட் ஐடியாஸையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க. கொலனியல் அப்ரெஷனை பற்றின இன்ஃபர்மேஷன் எஜுகேட் பண்ணி நேஷனலிஸ்ட் ஐடியாஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அண்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எடுத்த இனிஷியேட்டிவ்ஸை வந்து மாஸ் பீப்புளுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. அண்ட் அப்ரெசிவ் பாலிசிக்கு எகெயின்ஸ்டாகவும் கொலனியல் கவர்மெண்ட்டோட பாலிசிக்கு எகெயின்ஸ்டாகவும் இந்த நியூஸ் பேப்பர்ஸ் மூலமாக பப்ளிக் ஒப்பீனியனை வந்து ஜென்ரேட் பண்ணாங்க. அண்ட் பாலகங்காதர் திலக் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள், பெசன்ஸ், ஆர்டிசன்ஸ், ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாத்தையும் நேஷனல் மூமெண்ட்டில் கொண்டு வந்தோம் அப்படின்னா அவங்க அதை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாரு. ஸோ கொண்டு வரணும்னு நினைக்கிறதுக்காக அவரோட நியூஸ் பேப்பர் மூலமாக மக்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்ப்ரெட் பண்ணார். ஸோ நேஷ்னல் ரெசிஸ்டன்ஸ் எகெயின்ஸ்ட் இம்பீரியல் ரூல், இந்த ரூல் பிரிட்டிஷ் ரூலுக்கு எகெயின்ஸ்டாக நேஷ்னல் ரெசிஸ்டன்ஸை வந்து கால் பண்ணார். அதனால் 27 ஜூலை 1897 இவர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அண்டர் செக்ஷன் 124A ஆஃப் ஐபிசி. ஸோ சிவில் லிபர்ட்டி பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ்ஸோட ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் ப்ரெஸ்ஸோட ஃப்ரீடம் இது எல்லாமே வந்து இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளோட ஒரு சிக்னிஃபிகண்ட் பார்ட்டாக வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நவரோஜி, அவரோட ட்ரெயின் தியரி. ஸோ தாதாபாய் நவரோஜி பார்த்தீங்கன்னா அவரை தான் வந்து இந்தியன் நேஷனலிசமோட கிராண்ட் ஓல்ட் மேன்னு சொல்லுவோம். இவர் இயர்லி நேஷனலிஸ்ட். ஸோ பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் அண்ட் டவுன் கவுன்க்கு எலெக்ட் ஆயிருந்தார் 1870s அண்ட் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் எலெக்ட் ஆயிருந்தார் 1892. ஸோ பார்லிமெண்ட்டுக்கு போன அப்புறம் பென் எடுத்து எழுதினாரு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ P வந்து 9, N வந்து 2. நெக்ஸ்ட் இந்தியா சொசைட்டியை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு 1865. ஸோ அப்போ வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ J வந்து 6, L வந்து 5. நெக்ஸ்ட்டு ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷனை வந்து லண்டனில் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. யார் ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா தாதாபாய் நவரோஜி தான் ஃபவுண்ட் பண்ணாங்க. பட் நம்ம ஜெயலலிதா மேடம் வந்து ஃபவுண்ட் பண்ணாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ J வந்து 66. நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட பிரசிடென்ட் இருக்காரு. அண்ட் ஒரு ஃபேமஸ் புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணாரு. எப்படி பப்ளிஷ் பண்ணாருன்னா உட்காந்துட்டே T வந்து 1. ஸோ அந்த புக் பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா வந்து ட்ரெயின் வெல்த் அப்படின்ற கான்செப்டை வந்து புட் ஃபார்வர்ட் சொல்லிச்சு. ஸோ ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படின்னா என்னன்னா எந்த ஒரு கண்ட்ரியுமே வந்து ரைஸ் பண்ணுற டேக்ஸை அவங்களோட மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பட் பிரிட்டிஷ் இந்தியாவில் கலெக்ட் பண்ண டேக்ஸ் வந்து இங்கிலாந்தில் இருக்கவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக கலெக்ட் பண்ணாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து நிறைய கூட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆச்சு. 13 மில்லியன் பவுண்ட்ஸ் ஆஃப் கூட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆச்சு 1835 to 72. அந்த பீரியடில் எக்ஸ்போர்ட் ஆன கூட்ஸ்க்கு எந்த ரிட்டர்னுமே வந்து இந்தியாவுக்கு வரல. இன்ஸ்டெட் எதுக்காக அந்த கூட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் பிரிட்டனில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கொடுக்கறதுக்காகவும் ரயில்வே இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுன்றதுக்காகவும் ரிட்டையர்ட் அஃபிஷியல்ஸ்க்கு பென்ஷன் கொடுக்கணுன்றதுக்காகவும் அண்ட் வார் எக்ஸ்பென்சஸ் பிரிட்டிஷ் வந்து டெரிட்டரியை கான்க்வெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த வார் எக்ஸ்பென்ஸ் இங்கிலாந்துலேருந்து வாங்கின கடனை வந்து அடைக்கிறதுக்காகவும் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து ஹோம் சார்ஜஸ் அப்படின்ற நேமில் வந்து போட்டிருந்தாங்க. அதை பார்த்தோம் அப்படின்னா 30 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து லாஸ் ஆயிருக்கு இந்தியாவுக்கு. ஸோ இந்த வீடியோ சீரிஸ் அண்ட் இந்த சாப்டர் இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.